வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கேழ்வரகை எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமான வழிமுறைகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். முதல்ல முளை கட்டிய கேழ்வரகு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கேழ்வரகை தண்ணீரில் ஊற வைத்து முளைக்கட்டை செய்து பிறகு வெயிலில் காய வைத்து பொடி செஞ்சு கஞ்சியாகவோ அல்லது கூடாகவோ குடிக்கலாம். இது ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உறிஞ்சக்கூடிய ஒரு பழைய வழிமுறையாக இருக்குது. பழைய சோறு அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேழ்வரகு மாவை கரைத்து எடுத்துக்கொள்ளலாம். புட்டு மற்றும் இட்லி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். அடை மற்றும் தோசை மாதிரி கேழ்வரகு மாவோட நிறைய கலந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ செரிமானம் எளிதாக இருக்கிறதுக்கு கேழ்வரகை பகல் வேளையில் நம்ம உட்கொள்வது மிகவும் நல்ல ஒரு சிறந்த உணவாக இருக்கும். காலை வேளைகளை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமை பெறுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல மற்ற தானியங்களை விட கால்சியம் சத்து மிக அதிக அளவில் நிறைந்திருக்குங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, இந்த சத்துக்கள் எல்லாமே எலும்புகளுக்கு பலம் சேர்க்குது. குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும், அப்புறம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகள்லாம் தவிர்க்கிறதுக்கு கேழ்வரகு அவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொள்ளணும், பற்களை வலிமையாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து தினசரி நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்வதோ ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளலாம். அப்போதான் உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாது. குறிப்பாக எலும்பு எங்கெங்கெல்லாம் பிரதானமாக இருக்கோ அங்கே குத்துவது போன்ற வலி ஏற்படுதல், இடுப்பு வலி ஏற்படுது, கை கால்களில் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலி ஏற்படுறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி ஏற்படுறதுன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க கேழ்வரகு. ஸோ டயபெட்டிஸை கேழ்வரகு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கிளைசமிக் குறியீடு, அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது தான் கேழ்வரகு. ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடியதுக்கான அர்த்தம் என்னன்னா, கார்போஹைட்ரேட் கேழ்வரகுகள் கிடையாது. முழுக்க முழுக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் வளமான அளவில் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் மற்றும் நார் சத்துக்கள் உணவில் உள்ள சர்க்கரை ரத்தத்தில் கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்குது. இதனால நீரிழிவு நோயாளிகள் கேழ்வரகை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட்டு விடலாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சாலுமே கேழ்வரகு நீங்கள் இப்போ இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகு இரும்பு சத்து மற்றும் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்களினுடைய சிறந்த மூலமாக இருக்கு. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு கேழ்வரகில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து பெரிதும் உதவி பண்ணுது. இதனால தினசரி நம்மளுடைய உணவுகளில் கேழ்வரகை சேர்த்துக் கொள்ளும் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி ரத்த சோகை பிரச்சனை விடுபடுவதற்கு அது வழிவகுக்கும். இப்போ ரத்த சோகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து நமக்கு குறைபாடு ஏற்படும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சிரும். ரத்த சிகப்பு அணுக்கள் குறையிறதால அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை செலுத்தி சுறுசுறுப்பான நம்மளை இயங்க வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் கவுண்ட் குறைஞ்சு போகிறது தான் நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுதல், இந்த மாதிரியான அறிகுறிகளை ஏற்படுத்தும். இதை தான் ரத்த சோகைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நீக்கணும்னா வளமான அளவில் இரும்பு சத்து பெற்றுக்கொள்ளணும் இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளணும். அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு உதவி பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய அதிக அளவு கரையக்கூடிய நார் சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர். ஸோ இதுதான் பசியை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேழ்வரகால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே எளிதில் செரிமானம் ஆகாது அப்படின்னாலுமே நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். இதனால் அடிக்கடி பசி எடுக்கிறது கட்டுப்படுத்தப்பட்டு உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கு குறைக்க விரும்புகிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ டயட் பிளானில் நீங்கள் கேழ்வரகு ஆட் பண்ணிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் கேழ்வரகு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பசியே உங்களுக்கு எடுக்காது. ஸோ அதனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். நம்ம கலோரிகளுடைய அளவை குறைத்து பசியை கட்டுப்படுத்தி ஒரு எனர்ஜி மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய நிறைய நொறுக்கு தீனிகள் அந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ கேழ்வரகே உங்களுடைய அந்த கொழுப்புகளை எரித்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரித்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்கும். அதனால் தொப்பை போன்ற
போன்ற அமைப்பெல்லாம் கூட உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல வந்து அமினோ அமிலமான லெசின் மற்றும் மெத்தியோனைன் காணப்படுது. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, கேழ்வரகு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பு, அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால்களை கரைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் கல்லீரலில் தேங்கக்கூடிய கொழுப்பை குறைத்து இதய தசைகளை வலுவாக்கி மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு விடுவதால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ கேழ்வரகு எடுத்துக்கொண்டு இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். இதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். சிறந்த இயற்கை டானிக்காக உங்களுக்கு வந்து செயல்படக்கூடியது. ஸோ நரம்புகளினுடைய இயக்கத்தை உங்களுக்கு வந்து பராமரித்து நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கக்கூடியதுங்க கேழ்வரகு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்களுடன் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, கேழ்வரகு உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இரவில் கேழ்வரகு சார்ந்த உணவுகளை உட்கொள்வது மூளைக்கு அமைதியை கொடுத்து தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்சோம்னியா பிரச்சனையை போக்குவதற்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயும் போது நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். அதாவது அந்த தூக்கமின்மை பிரச்சனை, இன்சோம்னியா உங்களுக்கு வந்து இருக்காது, மன அழுத்தமெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேழ்வரகு நீங்கள் செய்யும் போது, நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கேழ்வரகு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகு வந்து இயற்கையாகவே ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால குடலினுடைய இயக்கத்தை கேழ்வரகு சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னென்ன அப்படின்னா, கேழ்வரகு வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தடுத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் உதவியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய உடம்புகளில் நமக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம கேழ்வரகு எடுத்துக்கிட்டோம்னா நார் சத்தெல்லாம் கிடைக்கிறதால உணவுகள் செரிமானம் எளிமையாக இருக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுதல் வேகமாக நடக்கும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து எளிமையாகவே வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலப்படுத்தி கொண்டு செயல்பாடுகளை விரைவாக மாற்றிக்கொள்வதற்கு கேழ்வரகு துணை புரியும். நம்மளுடைய உடம்பை வந்து பார்த்தோம்னா முதிர்வை தடுத்து இளமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு, சருமத்தை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேழ்வரகு வளமான அளவில் கொண்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல வந்து அமினோ அமிலங்களான மெத்தியோனைன் மற்றும் லைசின் போன்ற, அதாவது லெசித்தின் போன்ற அத்தியாவசியமான கூறுகள்லாம் நிறைந்திருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, கேழ்வரகு நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து பாதுகாத்து சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றம் சீக்கிரமாக ஏற்படுவது தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை வந்து சேதத்திலிருந்து பாதுகாத்து சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அதெல்லாமே நமக்கு வந்து தாமதப்படுத்தப்படும். குறிப்பாக சருமத்தில் வந்து கொலாஜன் உற்பத்தி வந்து அதிகரிக்கப்படுவதால் ரத்த ஓட்டம் சீரானவில் இருக்கும்பொழுது ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான இயற்கையான சருமம் இருக்கும். சுருக்கம் இல்லாத, தொய்வு இல்லாத ஒரு சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே கேழ்வரகு வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இளமையான தோட்டத்தை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மருத்துவ நன்மைகள் எல்லாம் நீங்கள் பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேழ்வரகு தொடர்ந்து அடிக்கடி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.